2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 12வது வசனம். மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய சாட்சியின் அனுபவம் என்பதை தெரிந்தவர்கள் கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் ஏன் நமக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது? இந்த வசனம் ஏன் இன்றும் நமக்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது? இன்று ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் அநேகர் மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் என்று நினைத்தே அவருடைய சாட்சியை கெடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. It is not what your fellow believer certifies about you. It is what God tells about you. உங்களுடைய சகோதரன், உங்களுடைய சகோதரி ஆவிக்குரிய காரியங்களிலே உங்களை நிர்ணயம் பண்ணும் நிதானிக்கும் காரியம் அல்ல. கர்த்தராகிய தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதிலே தான் காரியம் உண்டு. அது மட்டுமல்ல, என்னுடைய இதயம், என்னுடைய மனது என்னை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதிலும் என்னுடைய சாட்சி விளங்கும் என்ற அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பக்தனாகிய யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனத்திலே இப்படி சொன்னார், இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானாகிய யோபுவுக்கு பெரிய சஞ்சலம், பெரிய கலக்கம். ஒரு புறத்திலே வியாதி, ஒரு புறத்திலே வருத்தம், ஒரு புறத்திலே பிள்ளைகள் எல்லாம் விட்டு போனார்களே, இறந்து போனார்களே என்ற சங்கடம் அவனுடைய வாழ்க்கையை மிதித்து கொண்டிருந்த பொழுது அவனை ஆசுவாசப்படுத்துவேன் என்று சொல்லி 3 பேர்கள் வந்தார்கள். அவர்களும் இவனுடைய சஞ்சலத்தை அதிகப்படுத்தின பொழுது இவன் சொன்னான், வேறே வழி இல்லாமல், வேறே நிர்வாகம் இல்லாமல் இவன் சொன்னான், இதோ இப்பொழுதும் என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. நீங்கள் சொல்லும்படி அல்ல என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சாட்சி, என்னுடைய சாட்சியை பகரும் தேவன் உன்னதங்களிலே இருக்கிறாரே, அவர் சொல்லுகிறபடியே ஆகும் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. யோபு மட்டுமல்ல, இயேசுனுடைய மார்பிலே சாய்ந்து அவருக்கு மிகவும் பிரியமானவனாக இருந்த அப்போஸ்தலனாகிய யோவானும் இப்படி எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 7-8 வசனங்கள். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே 8வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் இப்படி சொன்னார், பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே, இம்மூன்றும் ஒருமைப்பட்டு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பூமியிலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம். இது என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால் நீங்கள் நித்தியத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஜலத்திலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டவர்கள் நீங்கள் என்றால் இந்த பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இயேசுவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் நீங்கள் என்றால் சாத்தான் அல்ல, அவனுடைய ஆயிரமான சேனைகள் அல்ல, எந்த மனுஷனும் உங்களை குற்றப்படுத்தவும் முடியாது, உங்கள் மேலே களங்கத்தை சுமத்தவும் முடியாது என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியும் ஜலத்தினால் வரும் ஸ்நானமும் இயேசுவினுடைய இரத்தமும் நமக்கு அறிக்கை செய்யும் ஒரே ஒரு காரியம்தான் உண்டு, நீங்கள் நித்தியத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னதை கொஞ்சம் கவனிக்கும்படி கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 1:12 அவர் சொன்ன வசனம் இப்படி இருக்கிறது, நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம். ஆமென், அல்லேலூயா. 2 இடங்களில் அப்போஸ்தலர்களுடைய சாட்சி வெளிப்பட்டது என்று அவர் எழுதுகிறார். உலகத்திலே எங்களுடைய சாட்சி வெளிப்பட்டது, உங்களிடத்திலும் என்னுடைய சாட்சி, எங்களுடைய சாட்சி வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார். அதாவது சபையிலும் விசுவாசிகள் மத்தியிலும் புறஜாதிகளுடைய மத்தியிலும் எங்களுடைய சாட்சி வெளிப்பட்டது என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவர்கள் எப்படி நடந்தார்களாம்? அப்போஸ்தலன் எழுதுகிறார், நாங்கள் எப்படி நடந்தோம்? அல்லேலூயா. நாங்கள் கபடமில்லாமல் நடந்தோம், நாங்கள் திவ்ய உண்மையோடு நடந்தோம்.
இதை நம்முடைய சாட்சியாக சொல்ல நமக்கு தைரியம் இருக்கிறதா? ஆண்டவரே, நான் என்னுடைய விவகாரங்களிலே, நான் என்னுடைய வியாபாரங்களிலே, நான் என்னுடைய ஊழியங்களிலே, நான் என்னுடைய தொழிலிலே, நான் என்னுடைய உற்பத்தி சாலையிலே ஆண்டவரே கபடம் இல்லாமல் நடந்திருக்கிறேன், மற்றவர்களோட உள்ள உறவிலே திவ்ய உண்மையோடு நான் நடந்திருக்கிறேன் என்று தைரியமாக சொல்ல நமக்கு இதுவரைக்கும் ஒரு 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 சாட்சி இல்லை என்றால், இன்று ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், ஆண்டவரை இன்று முதற்கொண்டு அப்படிப்பட்ட சாட்சி எனக்கு இருக்க உதவி செய்வீராக. In simplicity and godly sincerity my testimony will be revealed என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென். இப்படி நடக்க அவர்களுக்கு உதவியாயிருந்தது 2 காரியங்கள். 1 அவர்களுடைய தீர்மானம், 2 தேவனுடைய கிருபை. அவர்களுடைய தீர்மானம் என்பதினாலே நான் என்ன பொருள்படுகிறேன்? அவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், நாங்கள் திவ்ய உண்மையோடு கபடம் இல்லாமல் நடந்தோம் என்று சொல்லுவதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நாங்கள் நடக்கவில்லை. அதை முதல்ல ரூல் அவுட் செய்கிறார். அது ஒரு மனுஷனுடைய தீர்மானத்தின் விளைவாக வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தீர்மானம், என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படி வாழ்வேன் என்பது என்னுடைய தீர்மானம், என்னுடைய முடிவு, நான் எடுக்கும் ஒரு ஒரு காரியம். அல்லேலூயா. எனக்கு நானே செய்து கொள்ளும் ஒரு பொருத்தனை தான் என்னுடைய வாழ்க்கையின் தீர்மானம். மனம் போன போக்கில் வாழ நான் அழைக்கப்படவில்லை. மற்றவர்களை பார்த்து காப்பி அடித்து என்னுடைய சாட்சியை வைக்க நான் அழைக்கப்படவில்லை. I am called to have my own resolution. அந்த தீர்மானம் என்ன? கபடம் இல்லாமல் நான் வாழ்வேன், மாம்ச ஞானத்தோടെ நான் நடவாமல் தேவனுடைய கிருபையை சார்ந்து நான் நடப்பேன் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த 2மே ஒரு விசுவாசிக்கு முக்கியம் என்று ஆண்டவர் காண்பிக்கிறார். உங்களுடைய தீர்மானம், நீங்கள் மாம்சத்தில் எடுக்கும் சில தீர்மானங்கள், தேவனுடைய கிருபையை சார்ந்து இருக்கும் சில அனுபவங்கள், இந்த 2மே எங்களுடைய சாட்சியை உற்பவித்து காண்பிக்கும் என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். மாம்சத்திற்கேற்ற ஞானம் என்பது தேவனுக்கு விரோதமானது என்று வேதத்திலே பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்கிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ரோமர் 8:8 இப்படி சொல்கிறது, மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள், மாம்சத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, மாம்சத்தில் இருக்கிறவர்கள் தான் நாம் எல்லாருமே மாம்சத்தில் இருக்கிறோம். ஆனால் மாம்சத்தில் இருப்பதற்கும் மாம்சத்திற்கு உட்பட்டு இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு என்று பவுல் காண்பிக்கிறார். மாம்சத்திலே நான் இருந்தாலும் மாம்சத்திற்கு உட்பட்டு இருக்க மாட்டேன். மாம்சத்தினுடைய நிபந்தனைகளை, மாம்சத்தினுடைய நிர்பந்தங்களை நான் கவனிக்க மாட்டேன். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தீர்மானம். அல்லேலூயா. என்னை கேட்கும் பிரியமான ஜனமே, மாம்சத்திற்கு சில தேவைகள் உண்டு. வயிற்று பசி அந்த தேவைகளிலே ஒன்று. இந்த சரீரத்தை நான் துப்புரவாக வைத்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், அதற்கு தேவைப்படுகிறதை நான் கொடுக்க வேண்டும். அதெல்லாம் மாம்சத்தினுடைய தேவைகள், அவைகள் சந்திக்கப்பட்டே ஆக வேண்டும். ஆனால் மாம்சத்தினுடைய நிர்பந்தங்கள் உண்டு. அந்த நிர்பந்தத்திற்கு நான் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்மானம் பண்ணி தேவனுடைய கிருபையை சார்ந்து இருந்ததினாலே அவருடைய சாட்சி உலகத்திலும் உங்கள் மத்தியிலும், அதாவது சபை ஜனங்கள் மத்தியிலும் விசேஷமாக விளங்கினது என்று அவர் தைரியமாக சொல்ல முடிந்தது என்று பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமே. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டவன் மாம்சத்திற்கு உரியவனாய் இருக்கிறான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்டவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமானது என்றும் அவர் காண்பிக்கிறார். அவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்டது? பவுல் தன்னுடைய உதாரணத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அல்லேலூயா. சொன்னது யார் தெரியுமா? சாதாரண விசுவாசி அல்ல. 3ஆம் வானம் வரைக்கும் ஏறி அங்கே சொல்லப்பட்டவைகளையும் அங்கே பேசப்பட்டவைகளையும் கண்டு உணர்ந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சபைகளை ஸ்தாபித்த பவுல், சபைகளை விசுவாசத்தில் நிலைநிற்க செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வாக்குறுதிகளையும் தேவனுடைய வெளிப்பாடுகளையும் கொடுத்த பவுல் சொல்லுகிறார், நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை. அல்லேலூயா. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது
ஆவிக்குரிய விசுவாசிகளாக இருக்கும் நாம் அல்லேலூயா மிகவும் ஜாக்கிரதையாக நம்முடைய ஜீவனை கையாள வேண்டும், வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற எச்சரிக்கை நமக்கு நேராக வருகிறதை பார்க்க முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? 2 கொரிந்தியரில் கொரிந்து பட்டணத்தில் இருந்த சபைக்கு எழுதின 2 நிருபங்களில் 2வது நிருபத்தை தான் நம்ம இப்போ இன்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 2 கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் 3 திவ்யமான காரியங்களை குறித்து விசேஷப்படுத்துகிறதை கவனிக்க முடியும். There are 3 godly things that Apostle Paul talks about in the second epistle to the Corinthian church. அந்த 3 காரியங்கள் முறையே, ஒன்று திவ்ய உண்மை. எல்லாரும் சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, திவ்ய உண்மை. 2வது தேவனுக்கு ஏற்ற துக்கம். 3வது தேவ வைராக்கியம். அல்லேலூயா. திவ்ய உண்மை, godly sincerity. 2 கொரிந்தியர் 1:12 அந்த வசனத்தை தான் இன்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:12 தேவனுக்கு ஏற்ற ஒரு உண்மை நமக்கு இருக்க வேண்டும், திவ்ய உண்மையினாலே நாம் நடத்தப்பட வேண்டும் என்று பவுல் நமக்கு காண்பிக்கிறார். 2வது காரியம் godly sorrow, தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் நமக்கு இருக்க வேண்டும். பாவத்தை காணும் பொழுது, பாவத்தில் விழுந்து கிடக்கும் ஜனங்களை பார்க்கும் பொழுது தேவன் பரிதபிக்கிறதை போல நாம துக்கம் கொள்ள வேண்டும், பரிதபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். தட் இஸ் godly sorrow. தேவ வைராக்கியம், ஒரு அதற்கு ஆங்கிலத்தில் பெயர் godly jealousy. zeal அல்ல, jealousy. ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த வைராக்கியம் என்ன? நஷ்டம் வந்தாலும் லாபம் இல்லாமல் போனாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றி செல்லுவேன். அதுதான் தேவனை பற்றும் வைராக்கியம். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த 3 திவ்யமான காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியரிலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியிலே, இந்த தியானத்தில் முதலாவது சொல்லப்பட்ட திவ்ய உண்மையை குறித்து மட்டுமே நாம் ஆழமாக பார்க்க போகின்றோம். கிரேக்க மொழியிலே சார்கிகோஸ் என்றால் மாம்சத்திற்குரியது என்று பொருள். சார்கிகோஸ் அப்படின்னா கார்னல், earthly, fleshly, natural, human என்றெல்லாம் பொருள்படும். சார்கிகோஸ் என்பது உங்களையும் என்னையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கும் காரியம். நீங்களெல்லாம், நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? சார்கிகோஸாக இருக்கிறோம். அப்படி என்றால் we are all carnal people, we are all in flesh, we are all earthly people. இன்னும் தூதர்களுடைய சரீரம் நமக்கு கிடைக்க பெறவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கொண்டு அவருக்கு ஆராதனை செலுத்தி கொண்டிருக்கும் 1000 கோடி கணக்கான தூதர்களைப் போல ஒரு சரீரத்தை ஆண்டவர் இன்னும் நமக்கு தரவில்லை. we are still in flesh. மாம்சத்திலே தான் இருக்கிறோம். மாம்சத்தினுடைய நிர்பந்தங்களிலே தான் நாம் இன்றும் உழன்று கொண்டிருக்கிறோம் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. Sarkikos is earthly, Sarkikos is carnal, natural, fleshly என்று ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். ஆனால் கிரேக்க மொழியிலே ஆவிக்குரியவர்களுக்கு இன்னும் ஒரு வார்த்தை விசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த வார்த்தை நுமாட்டிகோஸ் என்பதாகும். நூமா என்றால் ஆவி. கிரேக்க மொழியிலே நூமா என்றால் பரிசுத்த ஆவி என்றும், நுமாட்டிகோஸ் என்றால் ஆவிக்குரியவர்கள் என்றும் பொருள்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்கேற்ற அல்லது மாம்சம் அல்லாத என்ற பொருளிலே ஆண்டவர் நமக்கு நுமாட்டிகோஸை காண்பிக்கிறார். நான் கார்னல், ஸ்பிரிச்சுவல் என்று அதை வகைப்படுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சபையிலும் ஆயிரமாக கர்த்தருடைய சபையிலும் இருக்கும் சபை ஜனங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? சார்கிகோஸில் இருக்கும் நுமாட்டிகோஸ். அல்லேலூயா. மாம்சத்தில் இருக்கும் ஆவியானவர்கள். உங்களை பார்த்து நீங்களே சொல்ல வேண்டும், நான் யார் தெரியுமா? மாம்சத்தில் இருக்கும் ஆவியானவன், ஆவியானவள். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா. உங்களை குற்றப்படுத்த வரும் எல்லா ஜனங்களிடமும் நீங்கள் சொல்ல முடியும், நான் மாம்சத்திலே தான் இருக்கிறேன், மாம்சத்திற்கு உட்பட்டு நடக்கவில்லை. நான் மாம்சத்தில் இருந்தாலும் ஆவிக்குரியவனாக, ஆவிக்குரியவளாக இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் சாட்சி சொல்ல வைப்பாராக. ஆமேன், ஆமேன் சொல்லுவீங்களா? நாம உயிர் உள்ளவர்களாக இருக்கும் வரை மாம்சமும் ஆவியும் நமக்குள்ளே ஒன்றை ஒன்று விரோதித்து கொண்டும் ஒன்றோடு ஒன்று போராடி கொண்டும் இருக்கும் என்று வேத புஸ்தகம் நமக்கு தெளிவாக காண்பிக்கின்றது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கிறேன். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல்
விரும்பாத தீமையையே செய்கிறேன் என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று பவுல் சொல்லும் பொழுது, அதிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஒரு சாக்காக, ஒரு போக்காக அதை சொல்லவில்லை. He was really meaning it when he said it. நான் அதை செய்யவில்லை, எனக்குள்ளே வாசமாயிருக்கும் பாவமே அதை செய்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் மாம்சத்தில் இருந்தாலும் ஆவிக்குரியவனாக இருப்பதினாலே மாம்சம் என்னை மேற்கொள்ளாதபடி, பாவம் என்னை அடிமைப்படுத்தாதபடி நான் ஜெய ஜீவியம் ஜீவிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய சபையிலே என்னை அங்கத்தினராக கொண்டு வந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த சபையினுடைய சட்டத்திட்டங்களை அல்ல, இந்த வேத புஸ்தகத்தினுடைய சட்டத்திட்டங்களின்படி நான் நடக்க என்னை முழு மனதோடு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் சார்கிகோஸாக இருந்தாலும் நுமாட்டிகோஸாக இருக்க, சரீரத்தில் இருந்தாலும் ஆவிக்குரியவளாக இருக்க என்னை முழு மனதோடு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் வேத புஸ்தகம் நமக்கு ஒரு சுவிசேஷத்தை காண்பிக்கிறது. அந்த சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம் என்றால் நல்ல விசேஷம். அந்த நல்ல விசேஷம் நமக்கு இப்படி சொல்லுகிறது: நீங்களும் நானும் மாம்சத்தை மேற்கொண்டு ஆவியினாலே ஜெயம் எடுத்து சாட்சியுள்ள நல்லதொரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும் என்று வேத புஸ்தகம் நமக்கு காண்பிக்கிறது. எப்படி இதை செய்யலாம் என்று நமக்கு ஆலோசனை தருகிறது. அதற்கு உதாரணங்களை காண்பிக்கிறது. அதற்கு முன் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகளுடைய வாழ்க்கைகளை நமக்கு பாடங்களாக நமக்கு வைத்து சென்றிருக்கிறது அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை. ஆமென், ஆமென் சொல்லுவீங்களா? தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கை, அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை நாம் உற்று பார்க்கும் பொழுது அவர்களால் அது முடிந்ததென்றால் நம்மாலும் முடியும் என்று இன்று நாம் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். நீங்கள் ஒன்றும் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. இயேசுவினுடைய இரத்தம் ஒரு துளியாகிலும் உங்கள் சரீரத்தின் மேலே விழுந்தது உண்மை என்றால் நீங்களும் நானும் விசேஷமானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலே நான் மாம்சத்தில் இருந்தாலும் ஆவிக்குரியவளாக இருந்து நான் ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். 2 கொரிந்தியர் 1:12 பவுல் சொல்லும்படி, நம்முடைய தீர்மானத்தினாலும் தேவ கிருபையினாலும் உலகத்திலும் சபையிலும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடக்க முடியும் என்று வேதம் நமக்கு காண்பிக்கும் சத்தியத்தை இன்று உங்களுக்கு வெளிப்படுத்தவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். You can live a victorious life in your spiritual realm. ஆவிக்குரிய மண்டலங்களிலே நீங்கள் ஒரு ஜெய ஜீவியத்தை ஜீவனம் பண்ண முடியும், ஜீவிக்க முடியும். அது சாத்தியமே என்று சொல்வதற்காகவே நான் இன்று நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்றே நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு வாழ்ந்த 3 பேர்களை வேதத்திலிருந்து கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். Those who lived in simplicity and godly sincerity. நாம் மறந்து போகக்கூடாது என்பதற்காக அந்த வார்த்தைகளை கூட ஆண்டவர் ரைமிங்காக வைத்திருக்கிறார். சிம்பிளிசிட்டி, சின்சியரிட்டி, அல்லது இன்டெகிரிட்டி, சின்சியரிட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமென். கபடம் இல்லாத வாழ்க்கை, திவ்ய உண்மையோடு நடக்கும் நடை, இது ரெண்டுமே நமக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் சொன்னேன் 3 பேர்களை குறித்து இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். அந்த கூட்டத்திலே முதல் கூட்டமாக வருகிறது செபுலோன் புத்திரர், men of Zebulun. செபுலோன் புத்திரரை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 நாளாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 33வது வசனம். 1 நாளாகமம் 12:33 வேதம் இப்படி சொல்லுகிறது: செபுலோன் புத்திரரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும் பழகி வஞ்சனை செய்யாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள் 50,000 பேர். அல்லேலூயா. ஸ்க்ரீனில் அது அந்த வசனம் இல்லை, வேறு வசனம், மைய வசனத்தை போட்டிருக்கிறது. தம்பி கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நீங்கள் அதை பார்க்க முடியாது. 1 நாளாகமம் 12:33 செபுலோன் கோத்திரத்தில் இருக்கும் சில புத்திரர்களை ஆண்டவர் விசேஷப்படுத்தி காண்பிக்கிறார். அவர்களை விசேஷப்படுத்தின காரியம் என்ன? அவர்கள் கபடம் இல்லாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்களாய் நின்றார்கள் என்று வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கபடம் இல்லாமல் யுத்தம் செய்வது எப்படி? All is fair in war and love என்று சொல்லப்படுகிறது. யுத்தத்திலும்
அல்லேலூயா. மனுஷ விருப்பங்களிலும் எதையும் செய்து விடலாம் என்று உலகம் சொல்லும் பொழுது செபுலோன் புத்திரர்கள் தீர்மானித்தார்கள், யுத்தத்திலும் நாங்கள் கபடம் இல்லாமல் யுத்தம் செய்வோம். யுத்த பூமியிலே நிற்கும் பொழுதும் யுத்த விதிமுறைகளின்படியே நாங்கள் யுத்தம் செய்வோம். அல்லேலூயா. சத்துருவாகவே இருந்தாலும் அவன் எனக்கு முதுகை காண்பித்து கொண்டிருக்கும் பொழுது அவனை குத்த மாட்டேன். அல்லேலூயா. அதுதான் செபுலோன் புத்திரர்களுடைய தீர்மானம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமே. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கும் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசியே, விசுவாச கூட்டமே, என்னுடைய அருமையான புதல்வனே, புதல்வியே என்று நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்றால் ஆவிக்குரிய முறைமைகளின்படியே வாழ வேண்டும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு பேச்சு, திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மார்க்கெட்டு பேச்சு, சந்தை பேச்சு நம்முடைய வாயிலே இருந்தால் காரியம் நடக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஞாயிற்றுக்கிழமையிலே சபையின் பேச்சு, மற்ற நாட்களிலே சந்தையின் பேச்சு இந்த வாயிலிருந்து வருகிறது என்றால் நான் இன்னும் கிறிஸ்தவனாக மாறிவிடவில்லை என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். செபுலோன் புத்திரர்கள் நமக்கு உணர்த்தும் பாடம் அதுவே. யுத்தத்திலே நிற்கிறோம், ஆனாலும் யுத்தத்தை கபடமில்லாமல் நடத்துவோம். ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன். இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய மலைப்பாக இருக்கிறது. எப்படி இதை செய்ய முடியும்? சந்தை பேச்சு செய்யாமல் சந்தையிலே நாம் பொருள் வாங்க முடியுமா? விற்க முடியுமா? விற்க முடியும், வாங்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். உங்களுடைய உள்ளவைகள் உள்ளவைகள் என்றும் இல்லவைகள் இல்லாதவைகள் இல்லாதவைகளாகவும் இருந்தால், if your yes is yes and no is no, you are telling the marketplace, நான் இப்படித்தான், என்னுடைய சாட்சி இதுதான், நான் இப்படித்தான் பேசுவேன், நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நீங்கள் சந்தைக்கு வெளிப்படுத்துகிறீர்கள். அல்லேலூயா. Hallelujah. Everywhere you go to, if you can establish that you are the ambassador of Christ, நீங்கள் எங்கே போனாலும் கிறிஸ்துவனுடைய ஸ்தானாபதியாக நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் வெளிப்படுத்தி விட்டால் உலகம் உங்களை பார்த்து பயப்படும். சாத்தான் உங்களை கண்டு விரண்டு ஓடி போவான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் இயேசுவினுடைய ஸ்தானாபதி. I am the ambassador of Christ. Hallelujah. இந்த சம்பவம் என்ன என்று சொல்லுகிறேன். சவுலினுடைய கடைசி நாட்களில் பெலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமாக திரும்பினார்கள். ஆண்டவர் சவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது என்று இஸ்ரவேலுக்கு தெரியவில்லை, தாவீதுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கும் தெரியவில்லை. ஆனால் சவுலுக்கு தெரிகிறது. அவன் செய்கிறதெல்லாம் தவறாகவே முடிந்து கொண்டிருக்கும் வேளையிலே அவனை எப்பொழுதுமே எதிர்த்து வரும் பெலிஸ்தர்கள் கூட்டம் கூடி அவனுக்கு விரோதமாக வருகிறார்கள். அந்த நேரத்தில் சவுலுக்கு பயந்து பெலிஸ்த தேசத்தில் ஆகீஸ் ராஜாவினுடைய தயவில் தாவீது ராஜா இருக்கிறார். இன்னும் ராஜாவாகல, அபிஷேகம் மட்டும்தான் இருக்குது. தாவீது இருக்கிறார். தாவீது பெலிஸ்த தேசத்தில் இருக்கும் பொழுது ஆகீஸ் ராஜா, அதாவது பெலிஸ்தர்களுடைய ராஜா, தாவீதை நண்பனை போல, சகோதரனை போல பாவித்து அவனை அன்பாக தயவாக நடத்துகிறார். அவர் சொல்லுகிறார், தாவீதை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய எஜமானாகிய உன்னுடைய மாமனாகிய சவுலுக்கு விரோதமாக நான் யுத்தத்திற்கு போகிறேன், என்னோடு கூட நீயும் வருகிறாய் என்று கேட்ட பொழுது தட்டி பேசுவதற்கு முடியாமல் வருவேன் என்று தாவீது ஒப்புக்கொள்ளுகிறான். அடைக்கலம் கொடுத்தவனுக்கு, எஜமானனாய் இருப்பவனுக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டுமே என்ற நிர்பந்தம் ஒரு புறத்தில், என்னுடைய மாமனாகவும் என்னுடைய தேசத்தின் ராஜனாகவும் இருக்கும் சவுலை நான் எதிர்த்து போவது எப்படி என்ற மன குழப்பம், மன போராட்டம் இன்னொரு புறம். இந்த ஸ்பிரிச்சுவல் டைலமால தாவீது என்ன செய்தான் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், டேவிட் would have prayed. தாவீது ஜெபித்திருப்பான். ஆண்டவரே, இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் என்னுடைய மாமனுக்கு விரோதமாக, சத்துருவுக்கு துணையாக நான் போக வேண்டிய சூழ்நிலையில் நான் வந்து விட்டேனே, எனக்கு உதவும் ஆண்டவரே என்று அவன் ஜெபித்திருப்பான் என்றே நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெலிஸ்தர்களுடைய ஆதரவில் அவர்களுடைய தேசத்தில் குடியிருந்த தாவீது சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே சவுலுக்கு விரோதமாய் பெலிஸ்தர்களுக்கு உதவி செய்ய போகும்படி நேர்ந்தது. ஆனால் கர்த்தர் செய்த காரியம், பெலிஸ்த தேசத்திலே இருந்த பிரபுக்கள் சிலர் தாவீதை பார்த்தார்கள். யுத்த பூமியிலே யுத்த சன்னத்தனாய் தாவீது நிற்கிறான். ஆனால் பெலிஸ்த பிரபுக்கள் இவனை பார்த்து சொன்னார்கள், இவனுடைய லாயல்ட்டி அவன் மாமன் மேலே தான் இருக்கும், நம்மோட கூட வருவான், ஆனால் காரியம் நடக்கும் நேரத்தில் கைவிட்டு விடுவான் என்று அவர்கள் தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டார்கள். அதோடு கூட நிற்கவில்லை.
ஆகீஸ் ராஜாவிடத்திலும் போய் இதை போட்டு கொடுத்தார்கள். நம்முடைய பாஷையிலே சொன்னால் போட்டு கொடுத்தார்கள். தாவீதை அவர்கள் போட்டு கொடுத்தார்கள். அல்லேலூயா. தாவீதை குறித்து குற்றம் சுமத்தினார்கள். இவனுடைய நம்பிக்கையும் இவனுடைய உண்மையும் அவனுடைய தேசத்து ராஜன் மேலே தான் இருக்கும், நமக்கு அனுகூலமாக வருகிறதை போல இருக்கும். ஆனால் இவனை கொண்டு காரியத்தை நாம் நடத்தி விட முடியாது, யுத்தத்தை வென்று விட முடியாது என்று ஆகீஸுக்கு பிரபுக்கள் சொன்ன போதிலும் ஆகீஸனுடைய மனம் இவனை பற்றி இருந்தது. அவன் சொல்லுகிறான், இல்லை இல்லை, தாவீதை எனக்கு தெரியும், தாவீது அப்படிப்பட்டவன் அல்ல என்று சொன்ன பொழுதும் ராஜாவினுடைய பேச்சு எடுபடாமல் போனது என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக, ஜெபிக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்காக யாருடைய மனதிலும் காரியங்களை மாற்ற முடியும். நம்பினால் கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தாவீதை ஆண்டவர் விடுதலை செய்வதற்காக பெலிஸ்த பிரபுக்களை பேச செய்தார். ஆகீஸ் ராஜாவினுடைய பேச்சு எடுபடாமல் போக செய்தார் என்று பார்க்கிறோம். அப்படி அவன் யுத்த சன்னத்தனாய் இருந்தும் திரும்பி சிக்லாகுக்கு, பெலிஸ்த பட்டணத்திற்கு, அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்ட பட்டணத்திற்கு நேராக அவன் திரும்பின பொழுது கர்த்தர் வேறு ஒரு காரியத்தை செய்தார். ஆமென். அது என்ன தெரியுமா? அது வரைக்கும் அவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருந்த, இவன் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு உதவி செய்யாமல் இருந்த இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களிலும் ஆண்டவர் ஒரு மாறுதலை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு கோத்திரத்திலும் தாவீதுக்கு அனுகூலமாக நாங்கள் நிற்போம் என்று தீர்மானித்து அவனுக்கு உதவி செய்ய தேவன் ஆட்களை எழுப்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல வெறுக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு உதவி வராமல் போனதோ, என்னுடைய குடும்பம் இது, என்னுடைய உறவினர்கள் இது, இவர்கள் எனக்கு உதவுவார்கள் என்று நீங்கள் யாரை நம்பி இருந்தீர்களோ அவர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், அவர்கள் உங்களை கண்டும் காணாமல் போயிருக்கலாம், அவர்களால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையை, முடிவு இன்னும் எழுதப்படவில்லை. நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் அவர்களுடைய இருதயங்களை உங்கள் பக்கமாக திருப்புவார். உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கினவர்கள் எங்களோட கூட வந்துவிடு என்று உங்களுக்கு அழைப்பு விடுத்து உங்களை ஹல்லேலூயா மகிமைப்படுத்துவார்கள் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு காண்பிக்கின்றது. ஹல்லேலூயா. சிக்லாகுக்கு திரும்பி போகும்போது கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்களில் 1000 10,000 தாவீதுக்கு உதவி செய்ய ஆட்களை எழுப்பினார் என்று வேதம் காண்பிக்கின்றது. தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் நாளுக்கு நாள் அவனிடம் வந்து சேர்ந்தபடியினால் அவர்கள் தேவ சேனையை போல் மகா சேனையானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். தாவீதுக்கு உதவி செய்ய ஆண்டவர் 1000 10,000 ஒரு பெருங்கூட்டத்தை எழுப்பினார். அந்த கூட்டம் எப்படி இருந்தது? தேவ சேனையை போல மகா சேனையாய் காட்சி அளித்தது என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். உதவுவதற்கு, எனக்காக ஒரு சுண்டு விரலை கூட உயர்த்துவதற்கு யாரும் இல்லை என்று நான் நினைத்த நேரங்களிலே எனக்கு உதவுவதற்கு ஒரு தெருவையை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணும் பொழுது, ஒரு ஊரையை எனக்காக ஆண்டவர் கூட்டும் பொழுது, எனக்கு பேச அதிகார வர்க்கங்களில் பணம் படைத்தவர்கள், பிரபல்யமானவர்கள் உதவி செய்ய எனக்கு ஆயத்தமாக ஆண்டவர் அனுப்பும் பொழுது, இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதையும், தாவீதின் தேவன் என்னுடைய தேவன் என்பதையும் நான் உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் தாவீதை ராஜாவாக்குவதற்கு ஒருமனப்பட்டு வந்தார்கள். ஆனாலும் அவர்களில் 2 கோத்திரங்களை ஆண்டவர் விசேஷப்படுத்தி காண்பிக்கிறார். அதுதான் 1 நாளாகமம் 12:33 நான் வாசித்த அந்த வசனமும் அதற்கு முந்தின வசனமாகிய 32வது வசனமும். 32வது வசனத்தில் இசக்கார் கோத்திரத்தை விசேஷப்படுத்துகிறார் ஆண்டவர். அது அருமையான வசனம் பாருங்க. இசக்கார் கோத்திரத்தை ஆண்டவர் விசேஷப்படுத்துகிறது இப்படி. 1 நாளாகமம் 12:32 இசக்கார் கோத்திரத்தில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் அவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த சகோதரர்களும் இருந்தார்கள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. இசக்கார் கோத்திரத்தினுடைய அந்த மகிமை என்ன? காலா காலங்களிலே இஸ்ரவேல் செய்ய வேண்டியது என்ன என்று அறிந்து தகுந்த யோசனையை கொடுக்கும் 200 மூப்பர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள். கைகளை உயர்த்தி நாம ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் செய்வதறியாது திகைக்கும் பொழுது எனக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு, எனக்கு காட்லி கவுன்சில் கொடுப்பதற்கு, காலா காலங்களிலே செய்யத்தக்க காரியங்களை எனக்கு உணர்த்துவதற்கு எனக்கு ஆவிக்குரிய தலைவர்களை இந்த சபைகளை எழுப்புவீராக.
அல்லேலூயா என்று நான் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அது மட்டும் போதாது, தலைவர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு செவி கொடுக்க ஜனங்கள் எல்லாரும் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அகித்தோப்பேல் என்ற மனுஷன் தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்கிறவனாக இருந்தான். அதற்கு பிறகு கொஞ்ச காலம் அப்சலோமுக்கு ஆலோசனை கொடுக்கிறவனாகவும் இருந்தான். ஆனால் அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரனாக அகித்தோப்பேல் வந்த பிறகு அவனுடைய யோசனை ஒன்றுமே எடுபடாமல் போனது என்று பார்க்கிறோம். ஆலோசனை இருந்தால் மட்டும் போதாது, தாவீது கூட அகித்தோப்பேலுடைய ஆலோசனை உண்மையாகி விடுமோ, அது நடைமுறைப்படுத்தப்பட்டு விடுமோ என்று பயந்து இருந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் ஜெபித்தான், அகித்தோப்பேலினுடைய ஆலோசனையை தேவனே நீர் பைத்தியமாக்கி போடும் ஆண்டவரே. ஆமென். இசக்கார் கோத்திரத்தில் 200 பேர்கள் ஆலோசனை சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள். அது பெரிய விஷயம். அது மட்டும் பெரிய விஷயம் அல்ல, அந்த ஆலோசனையை கேட்டு அவர்களுக்கு செவி கொடுக்க சகோதரர்களும் இசக்கார் கோத்திரத்தில் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். நாம் அதையும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு நேராக ஆவிக்குரிய ஆலோசனைகள் வரும் பொழுது அது தேவனுடைய தீர்மானமாக, தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எனக்கு இருக்க என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஆமென். 33வது வசனத்தில் 1 நாளாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 33வது வசனத்தில், செபுலோன் கோத்திரத்திலே வஞ்சனை செய்யாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள் 50,000 பேர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் ஜெபித்து விடலாமா? செய்ய வேண்டியதை அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லுகிறவர்களும் அதை கேட்டு நடக்கிறவர்களும் எங்களுக்குள்ளே, வீட்டிலே, சபையிலே, தேசத்திலே இருக்க உதவும் ஆண்டவரே. யுத்தத்திற்கு தான் நாங்கள் போகிறோம் என்றாலும் வஞ்சனை செய்யாமல் யுத்த நெறிகளை கடைபிடிக்கிறவர்கள் எங்களுக்குள்ளே இருக்க கிருபை பாராட்டும் ஆண்டவரே. Help us not to be in two minds ever, Lord. ஆமென். இரண்டாவதாக, கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தின ஒரு மனுஷனை குறித்து நாம் வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அவன் ஒரு ஜெபம் ஜெபித்தான். இன்று வரைக்கும் அல்லேலூயா அந்த ஜெபத்தை குறித்து 1000-10000 பிரசங்கங்கள் நடத்தப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அந்த மனுஷனுடைய பெயர் எசேக்கியா. எசேக்கியா ராஜா ஒரு ஜெபம் ஜெபித்தான். மரணத்திற்கு ஏதுவான வியாதியில் அகப்பட்டு மரித்து போவான் என்று கர்த்தருடைய தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட எசேக்கியா ராஜா ஜெபித்த அந்த ஜெபத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம். ஐசையா 38:3. அவன் சொல்லுகிற ஜெபம் இதுதான், அவன் செய்த ஜெபம் இதுதான். அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மகா உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று அவன் விண்ணப்பித்த பொழுது, என்று அவன் ஜெபம் பண்ணின பொழுது, என்று அவன் மிகவும் அழுத பொழுது கர்த்தரனுடைய ஜெபத்தை கேட்டார் என்று பார்க்கிறோம். நடந்தது என்ன என்று சொல்லுகிறேன். எசேக்கியா ராஜா மரித்து போவான் என்று சொல்ல தீர்க்கதரிசி அனுப்பப்படுகிறான். தீர்க்கதரிசி இந்த செய்தியை கொண்டு போகிறான், எசேக்கியா ராஜாவிடத்திலே சொல்லுகிறான். சொல்லிவிட்டு திரும்புகிறான். இவன் அரண்மனை முற்றத்தை விட்டு தாண்டக்கூட இல்லை. அதற்கு இடையில் எசேக்கியா சுவர்புறமாய் திருந்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் செய்த காரியங்களை நினைத்தருளும் என்று ஜெபித்த பொழுது கர்த்தர், இவன் மரித்து போவான் என்று சொன்ன கர்த்தர் மனம் மாறுகிறார். அவனுடைய வாழ்க்கையுடைய 15 வருஷங்களை கூட்டி கொடுக்கிறார். அதை அவனிடம் மட்டும் சொல்லாமல் மரண தூதனை போல அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியை அழைத்து இப்போது ஜீவனுடைய தூதையும் சொல்லிவிட்டு போ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். Hallelujah. A message of death turned into a message of extended life. Hallelujah. அதிகம் கொடுக்கப்பட்ட ஜீவனுடைய தூதனாக அந்த தீர்க்கதரிசி மாறினான் என்று பார்க்கிறோம். ஜெபத்திற்கு உடனே பதில் வந்தது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் என்று கர்த்தர் எசேக்கியாவிடம் சொன்னார் என்று பார்க்கிறோம். கைகளை வைத்து தேவனை மகிமைப்படுத்தணும். இந்த முயற்சியை நீங்கள் கைவிடுவது நல்லது. இந்த திட்டத்தை நீங்கள் விட்டு விடுவது நல்லது. இது உங்களால் முடியாது, இது உங்களால் செய்து முடிக்கவே முடியாது என்று யார் சொன்னாலும், எந்த தூதன் வந்து சொன்னாலும், நீங்கள் சுவர்புறமாய் திரும்பி மிகவும் அழுது ஜீவனுக்கு அதிபதியான இயேசுவை நோக்கி அவருடைய நாமத்திலே நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்குறித்ததை உங்களை கொண்டு செய்து முடிக்க உங்களுக்கு பலன் தருவார். ஆமென். விசுவாசித்தால் கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். ஆமென். வியாதியிலிருந்தும் மரணத்திலிருந்து விடுபடவும் விடுதலைக்காக ஜெபிக்க எசேக்கியாவின் வாழ்க்கையில் உத்தமம் இருந்தது என்று பார்க்கிறோம். அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொன்னானே. நான் கேட்கிறேன், அப்படி ஜெபிக்கும் ஜெபத்தில் இப்படி சொல்ல நமக்கு தைரியம் இருக்கிறதா?
என்னுடைய வாழ்க்கையிலே உத்தமம் இருந்தது ஆண்டவரே, இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லத்தக்க உண்மை நமக்கு இருந்தால் அந்த உண்மையான ஜெபம், அந்த ஊக்கமான ஜெபம் கேட்கப்படவே கேட்கப்படும். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களில் கர்த்தாவை எத்தனை பேருக்கு எசேக்கியாவை போல இப்படி தைரியமாக ஜெபிக்க முடியும் என்று தெரியவில்லை ஆண்டவரே. ஆனால் இன்று நாங்கள் கேட்கிறோம், நாங்களும் எசேக்கியாவை போல ஜெபிக்க எங்களுக்கு கர்த்தாவே உமக்கு முன்பாக நாங்களும் உண்மையும் மன உத்தமமாய் நடந்தோம் என்று சொல்லத்தக்க தைரியத்தை, சாட்சியை எங்களுக்கு தருவீராக ராஜா. அதற்காகத்தான் இந்த வசனம் நமக்கு நேராக வருகிறது. கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு உங்களிடத்திலும் உலகத்திலும் நாங்கள் நடந்தோம். அல்லேலூயா என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சி எங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொண்டு அவருடைய வழியில் நடக்கிறவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று ஆண்டவர் ஏசாயா 58:8 சொல்லப்பட்ட அனுபவம், அந்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குறுதி உங்களை குறித்தது, என்னை குறித்தது. ஆமென். ஆமென் சொல்லுவீங்களா? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கேடுண்டாகாமல் பார்க்க என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்த ஒரு மனுஷனை புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அவனுடைய பெயர் நாத்தானுவேல். நாத்தானுவேல். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து 2 பேர்களை கண்டவுடனே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஆவியில் உணர்ந்து சொல்லுகிறார். அதில் ஒரு மனுஷன்தான் நாத்தானுவேல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனை கண்டவுடனே அவனுடைய சுபாவத்தை எடுத்து காண்பிக்கும் திறமை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு வேறு ஒரு காரியத்தை தந்திருக்கிறார். முகநாடியை கண்டு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஓரளவுக்கு சொல்லும் ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கும் தந்திருக்கிறார். சில மூஞ்சிகளை பார்த்தாலே நமக்கு தெரிந்துவிடும், இது ஏமாற்றும், இது வில்லங்கம் செய்யும், இது கால வாரும் என்று தெரிந்துவிடும். தெரிந்தும் போய் அவர்களுடைய ஐக்கியமாக இருந்தால் ஆண்டவர் தான் காப்பாற்றணும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 47வது வசனம். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். பார்த்த மாத்திரத்திலே அவனுடைய சுபாவத்தை குறித்து எப்படி ஆண்டவரால் சொல்ல முடிந்தது? அவர் கிறிஸ்து என்பதினாலே, அவர் தேவன் என்பதினாலே. ஆமென். கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் சீஷர்களாக இருக்கும் நாமும் அந்த வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வரத்திற்கு பெயர் என்ன தெரியுமா? ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட். பகுத்தறியும் வரம். பகுத்தறியும் வரம். அல்லேலூயா. மனுஷனுக்கு உள்ளே இருக்கும் ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை ஆண்டவரை எனக்கு தருவீராக என்று கேட்டால், நாத்தானுவேலை பார்த்து சொன்ன தேவன் நம்மை கொண்டும் சொல்ல வைப்பார். கபடு உள்ளவன் எவன், கபடு இல்லாதவன் எவன் என்று நம்மையும் கண்டுபிடித்து நம்மை ஹல்லேலூயா ஆண்டவர் எச்சரிப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? Behold an Israelite, indeed in whom is no guile என்று பார்க்கிறோம். பார்த்த மாத்திரத்திலேயே அவனுடைய குணத்தை குறித்து இயேசு சொன்ன 2வது மனிதன் பேதுரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்பொழுது அப்போஸ்தலன் அல்ல, அவன் வெறும் பேதுரு. அவன் மீனவனாகிய பேதுருவாய் இருக்கிறான், ஆனாலும் துடிப்புள்ளவனாய் இருக்கிறான். எதையாகிலும் செய்து முடிக்க வேண்டும் என்ற வாஞ்சியோட வைராக்கியத்தோடு இருக்கும் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், இப்பொழுது உன்னுடைய பெயர் சீமோன், ஆனால் உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், உன்னை நான் கேபா என்று அழைக்கிறேன். அல்லேலூயா. கேபா என்றால் பேதுரு, பேதுரு என்றால் கற்பாறை என்று பெயர். அல்லேலூயா. அல்லேலூயா. The significance of that word கேபா, கற்பாறை, அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன என்று சொல்லுகிறேன். இவன் மீனவன். கடலிலே போகும் பொழுது, படகிலே போகும் பொழுது, படகுக்கு எதிரி கற்பாறை. படகுக்கு எதிரி கற்பாறை. கற்பாறை நிறைந்த கடலில் படகை செலுத்துவது, கொண்டு செல்வது மிகவும் கடினம். ஆனால் எது உனக்கு கடினமாக இருந்ததோ அதாகவே உன்னை நான் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். What was difficult for you, what was a challenge for you, what remains even today, what remains a challenge for you, that will be your opportunity என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கற்பாறையை கண்டு நீ பயந்த நாட்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே, உன்னை நான் இப்பொழுது கற்பாறையாகவே மாற்றுகிறேன். அல்லேலூயா.
உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போலாக்குவேன் என்று பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை பார்த்து சொல்லுகிறார். உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போலாக்குவேன், உனக்கு விரோதமாக வருகிறவர்கள் ஓடி போவார்கள், நீயோ உறுதியாய் தரித்திருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நாத்தான்வேலின் நிகழ்காலத்தை சொன்ன இயேசு பேதுருவின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் சொன்னார். இரண்டு பேருமே இயேசுவிடம் கொண்டு வரப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் தீர்க்க தரிசனம் வந்தது தெரியுமா? ஏன் ஆண்டவர் மனுஷனை கண்ட மாத்திரம், இந்த ரெண்டு மனுஷர்களை கண்ட மாத்திரத்திலே அவருடைய சுபாவத்தை குறித்து ஒரு சான்றிதழ் கொடுத்தார் தெரியுமா? இவர்கள் ரெண்டு பேருமே ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் கொண்டு வரப்பட்டவர்கள். பேதுருவை அந்திரையா என்னும் சொந்த சகோதரன் கொண்டு வந்தான். நாத்தான் வேலை நண்பனாகிய பிலிப்பு கொண்டு வந்தான். அல்லேலூயா. இயேசுவிடம் ஏதோ இருக்கிறது என்று கண்டுபிடித்த அந்திரையாவும் பிலிப்பும் அந்த கண்டுபிடிப்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாத்தான் வேலையும் பேதுருவையும் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நாத்தான் வேலை பார்த்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று அவனை பார்த்தும் பேதுருவை பார்த்து நீ கேபா என்று அழைக்கப்படுவாய் என்றும் சொல்ல காரணம், அவர்கள் ரெண்டு பேருமே அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே தாய்மார்களாக தகப்பன்மார்களாக இருப்பவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தால் அவர்களுடைய நிகழ்காலம் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை மட்டுமல்ல, அவர்களுக்கு பெயர் மாற்றத்தை செய்வது மட்டுமல்ல, அவர்களை உறுதி உள்ளவர்களாக மாற்றவும் என் கர்த்தரால் முடியும். ஆமென். உங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல, உங்கள் சகோதரிகளை, உடன் பிறந்தவர்களை, உங்கள் தாய்மார்களை, உங்கள் தந்தைமார்களை, உங்களுடைய பந்து ஜனங்களை இயேசுவிடம் கொண்டு வந்தால் அவர்களையும் நாத்தானுவேலை போல, பேதுருவை போல, கேபாவை போல, இக்கபடற்ற இஸ்ரவேலனாகிய நாத்தானுவேலை போல மாற்றுவதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அவர்கள் கொண்டு வரப்பட்டவர்கள் மட்டுமல்ல, இயேசுவை பின்பற்றி சென்றவர்களாகவும் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவிடம் கொண்டு வரப்பட்டவர்கள் அநேகர். அல்லேலூயா. ஆனால் கொண்டு வரப்பட்டவர்களெல்லாம் இயேசுவை பின்பற்றி போகவில்லை. ஒரு முறை ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் என்னை விட்டு போக மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்டார். என்னுடைய மனதை உடைக்கும் பல வசனங்களிலே இந்த வசனமும் ஒன்று. சர்வ 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 சிருஷ்டிக்கும் எஜமானனாய் இருக்கும் தேவன் வெறும் மனுஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போக மனதாயிருக்கிறீர்களோ? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, அப்பொழுது பேதுருவுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது, நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று கேட்டானே, அந்த பேதுருவைத்தான் ஆண்டவர் கேபாவாக மாற்றினார். வெறும் சீமோனை கேபாவாக மாற்ற, பேதுருவாக மாற்ற, கற்பாறையாக மாற்ற, உறுதி உள்ளவனாய் மாற்ற ஆண்டவருக்கு முடிந்தது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தர் நல்லவர். நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள் என்றும் இனி எப்படி மாறுவீர்கள் என்றும் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரிடம் வந்து அவரை பின்பற்றி போக தீர்மானிப்பது தான். அல்லேலூயா. இயேசுவை ஏதோ ஒரு மதத்தினுடைய தலைவர் என்று நினைத்து கொண்டிருக்கலாம் நீங்கள். நான் சொல்லுகிறேன், அப்படி அல்ல. இயேசுதான் சிருஷ்டிகர்த்தர், இயேசுதான் தேவன், இயேசுதான் ஆண்டவர். தேவர்கள் எண்ணப்பட்டவர்களும் இருந்தார்கள், இருக்கிறார்கள். ஆனால் தேவாதி தேவன் இயேசு, ராஜாதி ராஜா இயேசு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த ஒரே தேவன் என் ஆண்டவர் இயேசு. திரும்பவும் வருவார், நம்மை சேர்த்துக்கொள்வார், நித்தியத்தில் கொண்டு போவார். விசுவாசித்தால் தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடக்க வேண்டும் என்பது ஆலோசனை அல்ல, அது ஒரு கட்டளை. இட்ஸ் நாட் அ கவுன்சில், இட்ஸ் அ கமாண்ட். ஆமென் சொல்லுவீங்களா? 10 காரியம் செய், இதையும் செய் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இதுதான் கட்டளை, இதுதான் கட்டளை. கபடம் இல்லாமல் நடக்க வேண்டும், திவ்ய உண்மையோடு நடக்க வேண்டும். To live without guile and in godly sincerity is not an advice, it's not a counsel, it is a command. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். 1 கொரிந்தியர் 5, 6, 7, 8 வசனங்கள். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. புளித்தமா என்று ஆரம்பித்து புளிப்பில்லாத அப்பம் என்று ஆண்டவர் முடிக்கிறதை பார்க்கிறோம்.
உங்களையும் என்னையும் ஆண்டவர் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். புளிப்பில்லாத அப்பம் என்றால் என்ன? நம்முடைய துப்புரவான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் கபடமில்லாமல் மாய்மாலம் பண்ணாமல் நாம் இருந்தால் பண்டிகையின் தேவனாகிய தேவனை, இயேசுவை ஆராதிக்க முடியும், கொண்டாட முடியும் என்று கர்த்தர் காண்பிக்கிறார். ரெண்டாவது காரியம், திவ்ய உண்மை நம்மை ஊழியத்திற்கு நடத்தும், சேவைக்கு வழி நடத்தும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஊழியத்தில் எனக்கு ஒரு பங்கு கிடைக்காதா என்று காத்து கொண்டிருக்கிற யாராவது இந்த இடத்துல இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு அன்போடு கூட நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கபடம் இல்லாமல் வாழ்ந்து பாருங்கள், திவ்ய உண்மையோடு வாழ்ந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் அழைப்பார், நிச்சயமாக அழைப்பார். ஆமென் சொல்வீங்களா? இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், நான் சாதாரணமானவர், நான் என்ன செய்ய முடியும்? ஊழியத்தில் என்னுடைய பங்கு என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். திக்கு வாயனை கொண்டு 25 லட்சம் ஜனங்களை நடத்த என் தேவனுக்கு முடியும் என்றால், அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே என்னும் மனிதனை, he was a murderer, he killed somebody and ran away. ஒருவனை கொன்றுவிட்டு ஜீவனை பாதுகாப்பதற்காக ஓடிப்போன மோசையை கொண்டு 25 லட்சம் ஜனங்களை வழிநடத்த என் தேவனால் முடியும் என்றால், ஆண்டவர் உங்களை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துவார் என்பதை நினைத்து பாருங்கள். அல்லேலூயா. In other words, those who God finds in godly sincerity, he will call them to his service. திவ்ய உண்மை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறதை அவர் பார்த்து விட்டார், தம்முடைய ஊழியத்திற்கு என்று அழைப்பார். ஆமென், ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி ஊழியத்தில் இருக்கிறவர்களெல்லாம் யார், ஏதோ வேறு வழி இல்லாமல் வந்து விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படியல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. ஊழியத்திற்கு ஒருவனும் தாமாக ஏற்படுவது இல்லை. ஒருவனை அழைத்தால் ஒழிய அவன் ஊழியத்தில் ஏற்படுவதில்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பவுல் இதை வேறு விதத்தில் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1:12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஊழியத்தை யாருக்கு கொடுப்பார்? உண்மை உள்ளவர்கள் என்று தேவன் யாரை எண்ணுகிறாரோ அவர்களைத்தான் ஏற்படுத்துவார். எல்லாருக்கும் ஊழியத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆசைப்படணும். எல்லாருக்கும் ஊழியம் இல்லை என்ற உடனே எனக்கு ஊழியம் இல்லை நீங்கள் விட்டுட்டு போகக்கூடாது. நீங்கள் ஆசைப்படணும், எனக்கு ஒரு ஊழியம் வேண்டும் ஆண்டவரே, ஜெபிக்கிறவனாக, கைப்பிரதி கொடுக்கிறவனாக, மற்றவர்களை இயேசுவண்டை கொண்டு வருகிறவனாக நான் இருப்பேன் ஆண்டவரே, அதற்கு என்னை பயன்படுத்தும். அதற்கு முதல் தகுதி, ஆண்டவர் எதிர்பார்க்கும் முதல் தகுதி என்ன? கபடு இருக்கக்கூடாது, உண்மை இருக்கணும். ஆமென். மூன்றாவது காரியம், கடைசி காரியம், இந்த திவ்ய உண்மை நம்முடைய வார்த்தையில் மட்டுமல்ல, உறவுகளில், கிரியைகளில் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிலர் வாயினாலே மாய்மாலம் பண்ணிக்கொண்டு, வாயினாலே ஜாலங்களை செய்வார்கள், வாயினாலே பெரிய காரியங்களை பேசுவார்கள், ஆனால் கிரியைகளே இருக்காது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. மெசஞ்சர் மிஷன் சபையில் இருக்கும் விசுவாச பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் வாயினாலே சொல்லுகிறதை கிரியைகளினாலே வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். உண்மை உண்மை என்று வாயினாலே வடை சுட்டு கொண்டிருந்தால் மட்டும் போதாது, கிரியைகளிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12:9 பவுல் சொல்லுகிறார், சபையை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் அன்பு மாயமற்று இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். 8 அதற்கு முந்தின வசனம், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். கவனிக்கணும், பகிர்ந்து கொடுக்கிறவன் எப்படி கொடுக்கணுமா? வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். வஞ்சனையோட பகிர்ந்து கொடுத்த ஒரு தம்பதிகளை குறித்து வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அவர்களுக்கு கிடைத்த காரியம் அவர்களே வைத்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் சபையை வஞ்சிக்க நினைத்தார்கள், அப்போஸ்தலர்களை வஞ்சிக்க நினைத்தார்கள். அதில் பெரும் பங்கை எடுத்து விட்டு ஒரு பங்கை எடுத்து அப்போஸ்தலர் காலுக்கு கீழாக கொண்டு வைத்து, இதை ஊழியத்திற்கென்று ஒப்புக் கொடுக்கிறோம், சபைக்கென்று தருகிறோம் என்று சொன்னார்கள். அப்போஸ்தலன் கேட்டான், இவ்வளவுதான் உங்களுக்கு கிடைத்ததா என்று கேட்டான். அவ்வளவுதான் கிடைத்தது என்று கணவனும் சொன்னான், மனைவியும் சொன்னான். 2 பேரும் அடுத்தடுத்து மரித்தார்கள். 2 பேரும் அடுத்தடுத்து எடுத்து கொண்டு போகப்பட்டார்கள். 2 பேரும் பக்கத்திலேயே அடக்கம் பண்ணப்பட்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. அதில் பெரிய மகிமையெல்லாம் கிடையாது. உண்மை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் என்ற ஆண்டவருடைய வசனம் நமக்கு எச்சரிக்கை தருகின்றது.